அனுதாபப்பட 1000 பேர் இருக்கலாம், அன்பு காட்ட யார் இருக்கின்றார்? பரிதாபப்பட பல்லாயிரம் பேர் இருக்கலாம், பரிவு காட்ட யார் இருக்கின்றார்? எந்த ஒரு மனிதன் அன்பையும் பரிவையும் கொடையாக இலவசமாக கொடுக்க துணிந்து விட்டாரோ அவர் விண்ணரசுக்கு கடவுளுக்கு அருகில் இருக்கின்றார். கடவுளுக்கு அருகில் இருக்கக்கூடிய மனிதருக்கு கடவுள் நிறைவான மகிழ்ச்சியை கொடுப்பார். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளை, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் வாழ்த்துக்களை அன்போடு உரைத்தாக்கிக் கொள்கிறேன். இன்றைக்கு இருக்கக்கூடிய சமூக ஊடகங்களை எடுத்துக்கொள்ளுங்கள். சின்ன காரியத்தை செய்கின்ற போது அதை மிக பெரிதாக ஃப்ளாஷ் பண்ணி அந்த விஷயத்தை பெரிதாக மாற்றுவார்கள், நன்மையான காரியங்களை. ஆனால் ஒரு நபர் ஒரு பெரிய காரியத்தை, அது முகமில்லாத மனிதர் செய்யக்கூடிய பெரிய காரியத்தை நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் காண முடியாத ஒரு சூழ்நிலை உண்டு. அப்படி முகம் தெரியாத ஒரு மனிதன் செய்த ஒரு நல்ல காரியத்தை உங்கள் முன்பாக முதலில் பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன். அது ஒரு பிரதான சாலை, நிறைய வாகனங்கள் வருவதும் போவதுமாக இருக்கக்கூடிய சாலை. அந்த சாலையின் ஓரத்தில் ஒரு பேருந்து நிறுத்தம், அது பஸ் ஸ்டாண்டு பஸ் ஸ்டாப் ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது, புரியுங்களா? பேருந்து நிலையம், பேருந்து நிறுத்தம். இந்த பேருந்து நிறுத்தத்தில் அதுவே வீடாகவும் அதுவே அவனுக்கு எல்லாமாகவும் இருக்கக்கூடிய ஒரு நபர், அவர் பேர் சிலுவை. அங்கு வசிக்கக்கூடியவராக பேருந்து நிலையத்தில் தான் அவர் சாப்பிடுவார், பேருந்து நிலையத்தில் தூங்குவார், எல்லாமாக இருக்கிறது. அது வெயில் அடித்தாலும் மழை அடித்தாலும் அவர் வாழக்கூடிய இடமாக இருக்கிறது. ஆனால் அந்த மனிதனை பார்க்கின்ற போது உடைகள் கிழிந்த நிலையில் இருக்கும், தலை வாரி இருக்க மாட்டார். இப்படிப்பட்ட மனிதனை நாம் பார்க்கின்ற போது நம்ம என்ன சொல்லுவோம்? பைத்தியக்காரன் என்று சொல்லுவோம். எல்லாருமே அவனை பைத்தியக்காரன் தான் என்று பார்த்தார்கள். அந்த மனுஷனுக்குள்ளாக ஒரு நல்ல குணம், நல்ல பாடக்கூடிய திறமை உண்டு. அப்போது அந்த பேருந்து நிறுத்தத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் பொழுது போகலைன்னா அந்த சிலுவை பார்த்து, டேய் சிலுவை ஒரு பாட்டு பாடு என்று சொன்னான்னா அவன் என்ன செய்வான்னா கையில் இருக்கக்கூடிய தட்டை எடுத்து அது ஒரு தபேலாவாக மாற்றி என்ன செய்வான்? பாட்டு பாடி மற்றவங்களை சந்தோஷப்படுத்தக்கூடியவனாக வாழ்ந்து கொண்டிருந்தான். ஒரு நாள் ஒரு சிறுவன் அந்த ரோடை என்ன செய்கிறாரு, கிராஸ் பண்ணுறதுக்காக கடந்து வருகிறார். ஒரு வாகனம் அவனை அடித்து என்ன செய்து தள்ளிவிட்டு சென்று விடுகிறது. அந்த பேருந்து நிறுத்தத்தில் நிறைய மனிதர்கள் நின்றார்கள். எல்லாருடைய எண்ணம் எப்படின்னா, எனக்கு எதுக்கு வம்பு என்று ஒதுங்கக்கூடிய நிலையில் இருக்கிறார்கள். இந்த சிலுவை என்ன செஞ்சோம்னா வேகமாக ஓடுகிறான். தனது கையிலுடைய அந்த வாட்டர் பாட்டில் எடுத்து வேகமாக ஓடுகிறார். அந்த அடிபட்ட மனிதனுடைய முகத்தில் தண்ணியை தெளித்து அவனை தூக்கி கொண்டு அந்த பஸ் ஸ்டாப்பில் முதல் உதவியை செய்யக்கூடியவனாக இருக்கிறார். அப்போ இந்த இடத்துல யார் பைத்தியக்காரன், யார் பைத்தியம் இல்லாதவன் என்பதை நீங்களே யோசித்து பாருங்கள். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த சிலுவை நிச்சயமாக எனக்கு நிறைய பேருக்கு தெரியாது, முகமில்லாத மனிதர். அவருடைய பரிவு நிச்சயமாக இன்றைக்கு ஒரு சில புத்தகங்கள் அவருடைய இடம் பெறக்கூடியதாக இருக்கின்றது. இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அழகாக சொல்லுகிறார், அறுவடையோ மிகுதி, வேலையாட்களோ குறைவு. எனவே இந்த அறுவடைக்கு தேவையான ஆட்கள் கிடைக்கும்படியாக அறுவனுடைய கடவுளை நோக்கி மன்றாடுகள் என்று அழைப்பு கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். இதனுடைய உள்ளர்த்தம் என்ன? இன்றைக்கு நிறைய மனிதர்கள் பரிவுக்காக, அன்புக்காக, இரக்க செயல்களுக்காக ஏங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவங்களுக்கு இரக்கம் காட்டுவதற்கு ஆட்கள் இல்லை, பரிவு காட்டுவதற்கு ஆட்கள் இல்லை, அன்பு காட்டுவதற்கு ஆட்கள் இல்லை. எனவே இப்படிப்பட்ட அன்பு காட்டுவதற்காகவும் பரிவு காட்டுவதற்காகவும் தேவையான ஆட்கள் கிடைக்கும்படியாக விண்ணக தந்தையை நோக்கி மன்றாடுங்கள் என்று அழைப்பு விடுக்கக்கூடியவராக இருக்கின்றார். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை,
கடவுள் பரிவுள்ளவராக இருக்கிறார், இயேசு கிறிஸ்து பரிவுள்ளவராக இருக்கிறார். அவருடைய வழிமரபினராகிய நானும் நீங்களும் பரிவுள்ளவர்களாக இருக்க வேண்டும். கொலோசியர்கள் திருமுகம் அதிகாரம் 3 இறை திருவசனம் 12 பைபிளையும் வச்சிருக்கவங்க கொஞ்சம் சத்தமா வாசிங்க. கொலோசியர் அதிகாரம் 3:12 வாசிங்க. நீங்கள் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள், அவருக்கு அன்புக்குரிய பழைய மொழிவு நாம் அனைவருமே கடவுளுடைய சுவிகார பிள்ளைகள் என்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறோம். அடுத்து எனவே அதற்கு செய்ய அடுத்து பண்பு பரிவு, இரக்கம், நல்லெண்ணம் இவையெல்லாம் இருக்க வேண்டும் என்று அங்கு பவுல் அழைப்பு கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அன்று திருத்தூதர்களை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தேர்ந்து கொண்டார். எதற்காக என்றால் இந்த சமூகத்திற்கு பரிவு காட்ட வேண்டும் என்பதற்காக, அன்பு காட்ட வேண்டும். அதே போலத்தான் இன்றைக்கு திருமுழுக்கு வழியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னையும் உங்களையும் தேர்ந்தெடுத்திருக்கிறார், சுவிகார பிள்ளையாக தேர்ந்தெடுத்திருக்கிறார், இந்த உலகத்தில் உள்ள அனைவருக்கும் பரிவு காட்டுவதற்காக. அப்ப கடவுள் எப்படிப்பட்ட நிலையில பரிவை வெளிப்படுத்துகிறார் என்பதை நாம் ஆழமாக உணர அழைக்கப்படுகிறோம். நல்லா கவனிங்க. பரிவு என்ற வார்த்தைக்கு நம்ம ஆங்கிலத்தில் கம்பேஷன் என்று சொல்லுவோம். அந்த வார்த்தை எதிலிருந்து வருகிறதால் லத்தீன் வார்த்தையிலிருந்து வரக்கூடியதாக இருக்கிறது. அந்த கம்பாஷன் என்ற வார்த்தைக்கு மூல மொழி எது என்றால் லத்தீனிலிருந்து வருகிறது. 2 வார்த்தையிலிருந்து வருகிறது. கும் என்ற வார்த்தையிலிருந்தும் பேஷியோ என்ற வார்த்தையிலிருந்தும் வருகிறது. அதனுடைய தமிழ் அர்த்தம் என்னவென்றால் இவ்வாறு சொல்லப்படுது: உடன் துன்புறுதல். ஒரு மனுஷன் துன்பப்படுகின்ற போது, வேதனையில் இருக்கின்ற போது, ஐயோ பாவம், யாரை பெற்ற பிள்ளையோ அப்படி சொல்லிட்டு போறது அது பரிவு கிடையாது. அந்த மனிதனுடைய துன்பத்தில் நம்மை இணைத்துக் கொள்வதுதான் உண்மையான பரிவாக இருக்கிறது என்பதை நாம் ஆழமாக உணர அழைக்கப்படுகிறோம். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எந்த மனிதனுடைய இதயமெல்லாம் நிச்சயமாக ஒரு சதையலான இதயம் இருக்கிறதோ அங்கு பரிவு இருக்கும். எந்த ஒரு மனித நேயம் உள்ளவனாக இருக்கிறானோ அந்த மனிதனிடத்தில் நிச்சயமாக பரிவு என்பது ஊற்றெடுக்கும் என்பதை நாம் ஆழமாக உணர அழைக்கப்படுகிறோம். கடவுள் எப்படிப்பட்ட பரிவுள்ளவராக இருந்தார் என்பதற்கு முதல் வாசகம் நம்ம அழகாக வாசிக்க கேட்டோம். விடுதலை பயர நூலிலிருந்து இன்னைக்கு வாசிக்க கேட்டோம். அதிகாரம் 19 4வது வசனத்தை வாசிங்க. 19:4 நான் எகிப்திற்கு செய்ததையும் கழுகுகளின் இறக்கைகளின் மேல் உங்களை ஏந்தி என்னிடம் வந்து சேர செய்ததையும் நீங்களே கண்டீர்கள். இந்த இஸ்ரேல் மக்கள் எகிப்தில் என்ன நிலையில் இருந்தார்கள் என்பதை நாம் 3வது அதிகாரத்தில் அந்த 7வது வசனத்தில் தெளிவாக வாசிக்க முடியும். அவர்கள் அழுது கொண்டு இருக்கிறார்கள், எங்களை யாராவது காப்பாற்ற மாட்டார்களா என்று ஒரே ஓலமிட்ட கூடியிருக்கிறார்கள். ஆண்டவரை கடவுளுடைய குரலை கேட்கின்றார், அவருடைய துன்பத்தை காண்கின்றார். அந்த 7வது வசனத்தில் இறுதியில் சொல்லப்படுகிறது, ஆண்டவரை கடவுள் இறங்கி வந்தார். எதற்காக? அவருடைய துன்பத்தில் பங்கெடுப்பதற்காக. இறங்கி வரக்கூடியவராக இருக்கிறார். எப்படி பங்கெடுக்கிறார்? நல்லா கவனிங்க. இந்த மக்கள் அந்த எகிப்து நாட்டில் 400 ஆண்டுகள் அடிமைகளாக இருந்தார்கள். அவர்களை பாலும் தேனும் புளியக்கூடிய கானான் தேசத்திற்கு கடவுள் அழைத்து செல்கிறார். எத்தனை ஆண்டு அழைத்து கொண்டு போனார்? 40 ஆண்டுகள். இந்த விவிலியத்தை மேலோட்டமாக வாசிக்கின்ற போது அந்த மக்கள் தான் நடந்து சென்றார்கள் என்று நம்ம நினைக்கலாம். இல்ல, ஒவ்வொரு இஸ்ரேல் மக்களையும் ஆண்டவரை கடவுள் கழுகுகளின் இறக்கைகளின் மேல் அவர் சுமந்து சென்றவராக இருக்கிறார். அந்த பாலைவனத்தில் அவருடைய பாத பதிவுகள் அனைத்துமே அவர்களுடையது கிடையாது, அது கடவுளுடைய பாத பதிவாக இருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட துன்ப வேதனை இருக்கின்ற போது நிச்சயமாக அந்த இடத்துல கடவுள் நம்மோடு துன்புறக்கூடிய கடவுளாக இருக்கிறார். அந்த இயேசு சபை அருள் பணியாளர் புனித அருப்பை அழகாக சொல்லுவார். நற்கருணையில் இருக்கின்ற இயேசு காயப்பட்ட மனிதர்களுக்காக காயப்பட்ட நிலையில இருக்கின்றார். காயப்பட்ட இயேசுவாக இருக்கின்றார். அழகாக காயப்பட்ட இயேசுவாக இருக்கின்றார்.
என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவரை கடவுள் பரிவுள்ளத்தோடு இருந்தார். அந்த பரிவை இன்னும் மக்கள் நேரடியாக அனுபவிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் ஆண்டவரை கடவுள் ஒரு மனுவுரு எடுத்து மனிதனாக பூமியில பிறந்து வந்தார். கடந்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை வாசிக்க கேட்டோம், நானே விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த வாழ்வு தருகின்ற உணவு, என் உடலை உலகு வாழ்வதற்காக கொடுக்கிறது. அது பரிவை வெளிப்படுத்தக்கூடிய வார்த்தையாக இருக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விவிலியத்தில் எந்தெந்த நிலையில பரிவு காட்டுகிறார்? மத்தேயு நற்செய்தி அதிகாரம் 20, 30, 34 அழகாக சொல்லுது, பார்வையற்ற மனிதன் ஆண்டவரே தாவீதின் மகனே என் மீது இரக்கமாயிரும். ஆண்டவர் இயேசு பரிவுள்ளத்தோடு அருகில் போனார், அவருடைய விழிகளை தொட்டார், அவர் நலம் பெற்றுக்கொண்டார். விழிகளை பரிவுள்ளத்தோடு தொட்டார், நலம் பெற்றுக்கொண்டார் என்று சொல்லப்படுகிறது. மீண்டுமாக மார்க் நற்செய்தி 1:41 தொழுநோயாளரை குணப்படுத்தக்கூடிய நிகழ்ச்சியில அழகா சொல்லு, தொழுநோயாளிக்கு அருகில் யாருமே செல்ல முடியாது. தொழுநோயாளியால் பாதிக்கப்பட்ட மனிதன் ஊரை விட்டு அவர் வெளியில தங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த வழியாக பார்க்கிறார். அந்த தொழுநோயாளர் கேட்பார், ஆண்டவரே உம்மால் முடியுமானால் என்னை நலமாக்கும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நினைச்சிருந்தா ஐயோ தொழுநோயாளிக்கு அருகில் போகக்கூடாது, நம்ம இங்கிருந்தே நீ குணமாக என்று சொல்லியிருக்கலாம். அது பரிவு கிடையாது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அருகில் போகிறார், அரவணைக்கிறார், அவனை தொடுகிறார். மகனே நான் விரும்புகிறேன், நான் உன்னை அன்பு செய்கிறேன் என்று சொல்லி அந்த தொழுநோயாளரை குணப்படுத்தக்கூடியவராக இருக்கின்றார். அதே போல மார்க் நற்செய்தி 6:34 மக்கள் பசியோடு இருக்கிறார்கள். பசியோடு இருக்கக்கூடிய மக்களை பார்த்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பரிவு கொண்டு அவர்களுக்கு உணவு கொடுத்தார் என்று சொல்லப்படுகிறது. அதே போல லூக்கா நற்செய்தி 7:13 அழகாக சொல்லப்படுகிறது, அந்த கைமனுடைய மகன், நைனூரை சார்ந்த கைமனுடைய மகன் இறந்து போய் விடுகிறான். அதுல 7:13 அழகாக சொல்லுது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பரிவுள்ளத்தோடு அந்த தாயை பார்த்து அம்மா அழாதீர் என்று சொன்னார். அப்படி சொல்லிட்டு போயிருக்கலாம். அடுத்து பரிவுள்ளத்தோடு பாடையை தொடுகிறார். இறந்த அந்த இளைஞன் உயிரோடு வருகிறார். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்களுடைய நோய் குணமாகனா நீங்களே மருத்துவராக மாறலாம். நீங்களே மருத்துவராக மாறலாம். உங்களை நீங்க பரிவுள்ளத்தோடு தொட்டு பார்த்தீங்கன்னா நிச்சயமா உங்களுடைய நோய் குணமாகும். உங்களுடைய குடும்பத்தில் இருக்கின்ற நபர்களை நீங்க பரிவுள்ளத்தோடு அரவணைச்சு பாருங்க, நோய் குணமாகும். நீங்க ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக வசூல் ராஜா MBBS என்ற திரைப்படம் வந்தது. அது பல ஆண்டுகளாக மனநோயிலால் பாதிக்கப்பட்டு எல்லாவற்றையும் மறந்து இருக்கக்கூடிய ஒரு ஜடமாக இருக்கக்கூடிய மனுஷனை வீல் சேர்ல நினைச்சுவாங்க, கூட்டு வருவாங்க. மருத்துவர்கள் எல்லாருமே அந்த மருத்துவ மாணவர்களுக்கு பாடம் கற்றுக் கொடுப்பதற்காக ஒரு பொருளாக பயன்படுத்தப்பட்ட அந்த மனுஷனை அந்த ஹீரோ என்ன செய்வாரு? அரவணைப்பார். கட்டிப்பிடி வைத்தோம், அரவணைப்பார். அந்த அரவணைப்பு நாளுக்கு நாள் அதிகரிக்க அவன் கண்ணில் நிலரும், கண்ணீர் வரும், அவன் நலமாக கூடியவனாக மாறுவான். ஆண்டவர் இயேசு குணப்படுத்துவதற்கு அவர் செய்த ஒரு டெக்னிக் என்னன்னா, பரிவுள்ளத்தோடு தொடுவதன் வழியாகத்தான் குணம் பெற முடியும். இப்படிப்பட்ட பரிவுள்ள இன்றைக்கு நிறைய மக்களுக்கு தேவைப்படுகிறது. ஆண்டவரை கடவுள் அதற்காகத்தான் என்னையும் உங்களையும் அழைக்கக்கூடியவராக இருக்கின்றார். நல்லா கவனிங்க, நற்செய்தி வாசல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆடுகளை போல இருந்ததை மக்களை பார்க்கக்கூடியவராக இருக்கிறார். இதற்கு நம்ம எப்படி புரிந்து கொள்ளணும்? விவிலியத்தில் பழைய ஏற்பாட்டில் ஆபிரகாம் சாராயினுடைய இல்லத்திலிருந்து ஆகார் என்ற அடிமை பெண் விரட்டப்பட்டு பாலைவனத்தை நோக்கி வருவாங்க. அப்போ வானதூதர் குறுக்கிடுவார், எங்கிருந்து வருகிறா என்று வானதூதர் கேட்பார். அப்போ அந்த அம்மா சொல்லுவாங்க, நான் என்னுடைய தலைவி சாராவுடைய வீட்டிலிருந்து வருகிறேன். சரி, எங்க போகிறாய்? எனக்கு தெரியாது. அதான் ஆயனில்லா ஆடுகள் அலை கழிக்கப்பட்ட நிலை. நிச்சயம் நமக்கு கடந்த காலம் தெரியும், எதிர்காலம் தெரியாத நிலையில் இருக்கக்கூடிய மக்கள் தான் ஆயனில்லா ஆடுகளை போல இருக்கக்கூடியவர்கள். காயங்களோடு நிற்கின்ற அந்த மக்கள் திசை தெரியாமல் இருப்பார்கள். சுமைகளோடு இருக்கின்ற அந்த மக்கள் இலக்கு தெரியாமல் நிற்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அவருடைய வாழ்க்கையில குழப்பங்கள் இருக்கும், பயம் இருக்கும். அதே போல
நம்ம தெளிவாக பார்க்க முடியும். எதிரினுடைய கையில் சிக்குன்ற அந்த நிலையில் அவர்கள் இருப்பார்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த மக்களுக்கு பரிவு காட்டக்கூடியவராக இருக்கின்றார். இன்னைக்கு என்னையும் உங்களையும் அப்படிப்பட்ட பரிவு காட்டுவதற்காக அதிகாரத்தை தருகிறார். அதிகாரம் என்பது ஆளுவதற்கான அதிகாரம் அல்ல, பரிவு காட்டுவதற்கான அதிகாரத்தை தரக்கூடியவராக இருக்கிறார். இன்னைக்கு நானும் நீங்களும் பரிவு காட்டுவதற்கு என்ன செய்யணும்? 3 காரியங்களை நம்ம பிராக்டிக்கலாக செஞ்சோம்னா நிச்சயமாக நம்மளால் பரிவு காட்ட முடியும். இந்த ஜூன் மாதத்தில் இருக்கிறோம். ஜூன் மாதம் இயேசுவின் திரு இருதயத்திற்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட மாதமாக இருக்கிறது. வழக்கமாக நம்ம எசேக்கியேல் புத்தகத்தில் அதிகாரம் 11-19 அழகாக சொல்லப்படுகிறது. அவர்களுக்கு நான் வேறொரு இதயத்தை வழங்குவேன் என்று சொல்லுகிறார். கல்லாலான இதயத்தை அவர்கள் உடலிலிருந்து களைந்துவிட்டு சதையாலான இதயத்தை தருவேன். கல்லால் ஆன இதயத்தை எடுத்து கனிவான இதயத்தை நான் தருவேன் என்று கடவுள் சொல்லுகிறார். இயேசுவின் இதயம் கனி உள்ள இதயம். கனி உள்ள இதயம் துன்பப்படுகின்ற மனுஷனை பார்த்தும் பார்க்காம போகாது. பார்த்த உடனே அருகில் போய் அந்த துன்பத்தில் பங்கெடுக்கக்கூடியதாக இருக்கும். விவிலியத்தில் 3 நிகழ்வுகளை நாம் பார்க்க முடியும். நல்ல சமாரியன் உவமை எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் மொத்தம் 3 கேரக்டர் வருகிறது. 4 கேரக்டர். ஒன்று அடிபட்ட மனுஷன், அதில் அடுத்து 3 மனிதர்கள் அந்த அடிபட்ட மனுஷனை சந்தித்தார்கள். ஒருவர் குரு, 2வது லேவியர், 3வது சமாரியன், தாழ்த்தப்பட்ட மனுஷன். அந்த குருவும் லேவியரும் கல்லான இதயத்தை கொண்டவர்கள். எனவே தான் அங்கு அழகாக லூக்கா நற்செய்தியால் பதிவு செய்கிறார், பார்த்தும் பாராமல் அவர்கள் சென்று விடுகிறார்கள். ஆனால் இந்த சமாரியர் பார்த்த உடனே தனது வாகனத்தை விட்டு இறங்கி வந்து பரிவுள்ளத்தோடு அருகில் செல்லக்கூடியவராக இருக்கின்றார். பரிவுள்ளம் என்பது பார்த்தும் பாராமல் செல்லாது, அருகில் செல்லக்கூடியதாக அந்த இயேசுவினுடைய இதயம் நம்ம இடத்துல இருக்கணும். கானாவர் திருமணத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ரசம் தீர்ந்து போயிடுது. அந்த செய்தி எல்லாருடைய காதுகளிலும் விழுகிறது. அன்னை மரியுடைய காதிலும் விழுந்தது. விழுந்த உடனே யாரை அணுகுகிறார்? இயேசுவை அணுகுகிறார். என் அன்புக்குரியவர்களே, இந்த கனி உள்ள இதயம் யாரும் குறையோடு இருக்கக்கூடாது என்று நினைக்கக்கூடியதாக இருக்கும். அந்த குறையை நீக்குவதற்காக அருகில் செல்லக்கூடியதாக இருக்கும். அதே போல லூக்கா நற்செய்தி 15வது அதிகாரத்தில் ஊதாரி மைந்தன் உவமையை எடுத்துக்கொள்ளுங்க. 3 கேரக்டர் வருகிறது. அப்பா, இளைய மகன், மூத்த மகன். மகன் நிச்சயமாக எல்லாருக்குள்ளாகவும் பலவீனம் இருக்கிறது. அந்த இளைய மகன் வேணுமனே தவறு நிச்சயமாக தன்னுடைய பலவீனத்தின் நிமித்தமாக தவறு செய்து மீண்டுமாக திரும்பக்கூடியவனாக இருக்கின்றார். அங்கு அழகாக பதிவு செய்யப்படுது. தந்தை அந்த இளைய மகனை பார்த்து ஓடோடி வந்து பரிவுடன் அரவணைத்து கொண்டார். கனிவான இதயம். கல்லான இதயம் யாரு? மூத்த சகோதரனுக்கு. இவனை நீங்க எப்படி வீட்டுக்குள்ள நடையாத்தலாம்? நானும் நீங்களும் ஒரு சில அப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கோம் தெரியுங்களா? ஒரு சில மனிதர்கள் தவறு செய்கின்ற போது, அதுவும் பலவீனத்தின் நிமித்தமாக தவறுகள் செய்கின்ற போது, இவனை நீங்க வீட்டுக்குள்ள ஏத்துனீங்கன்னா நான் வீட்டுக்குள்ள வரமாட்டேன். கல்லான இதயம். என் அன்புக்குரிய பிள்ளைகளே, இயேசுவை போல கனி உள்ள இதயம் இருக்கின்ற போது நிச்சயமாக துன்புறுகின்ற மனுஷனுக்கு அருகில் செல்லும், அவனை அரவணைக்கும், அவனை அன்பு செய்யும். அதுதான் உண்மையான பரிவு நிலையாக இருக்கின்றது. 2வது, பரிவுள்ளம் கொள்ள நாம் என்ன கடைபிடிக்கின்றால், பிலிப்பியர்கள் திருமுகம் அதிகாரம் 2:5 சொல்லப்படுகிறது, இயேசு கிறிஸ்து கொண்டிருந்த மனநிலை உங்களில் இருக்கட்டும். இயேசு என்ன மனநிலை கொண்டிருந்தார் என்றால், அவர் கடவுள் வடிவில் இருந்தாலும் கூட அந்த நிலையை பற்றி பிடித்து கொண்டிருக்காமல் இந்த மனுக்குள்ளத்திற்காக அதை விட்டு விட்டு வரக்கூடியவராக இருக்கிறார். பரிவுள்ளம் தன் நிலையை விட்டுவிட்டு இறங்கக்கூடியதாக இருக்கும். ஐயோ, நான் வெள்ளை அங்கி போட்டிருக்கிறேன், இங்க காயப்பட்ட மனுஷனை நான் தொட்டோம்னா என் வெள்ளை அங்கி இரத்தக்கரையா மாட்டிருமே என்று நினைச்சோம்னா அது கனி உள்ள, அது நிச்சயமாக என் நிலையை விட்டு இறங்கக்கூடிய நிலை அல்ல.
யாராக இருந்தாலும் உதவி செய்யக்கூடிய நிலை தான். தன் நிலையை விட்டுவிட்டு தன் பதவி, தன் பட்டம், பதவி எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இறக்கி விட்டு அந்த மனுஷனுக்கு உதவி செய்வதுதான் உண்மையான ஒரு பரிவுள்ளமாக இருக்க முடியும். தெளிவாக நான் பார்க்க அதை தான் இன்னைக்கு 2வது மாசத்துல அழகாக ரோமேயர் திருமுகத்தில் சொல்லப்படுதான். இன்னைக்கு நம்ம எல்லாருமே பாவிகளாக இருந்தபோது இயேசு எனக்காக உங்களுக்காக உயிரை கொடுத்தவராக இருக்கு. அது பரிவுள்ளத்தை வெளிப்படுத்தக்கூடிய செய்தியாக இருக்கின்றது. 3வது, பரிவுள்ளம் கொண்ட மனிதர்கள் எந்த மனநிலையில் இருப்பார்கள் என்பதற்கு நம்ம ரோமேயருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் 12 இறைத்திருவசனம் 10 அழகாக சொல்லப்படுகிறது. பிறர் உங்களை விட மதிப்புக்குரியவர்கள் என எண்ணுங்கள். என் அன்புக்குரிய பிள்ளையே, கடவுள் சொன்ன அவர் பரிவுள்ளவர். அவர் என்னையும் உங்களையும் எப்படி பார்க்கிறார் என்றால், நல்லா கவனிங்க, எசாயா புத்தகம் அதிகாரம் 43:4 இந்த வசனத்தை யாருமே மறக்க கூடாது. புரியுங்களா? கடவுள் என்ன சொல்கிறார்? என் பார்வையில் நீ விலையேற பெற்றவன், என் பார்வையில் நீ மதிப்புக்குரியவன், நான் உன் மீது அன்பு கூறுகிறேன். இன்னைக்கு சக மனிதனை நான் விலையேற பெற்றவனாக மதிப்புக்குரியவனாக பார்த்தேன் என்றால், என் நிலையில் இருந்தாலும் அவனுக்கு உதவி செய்ய நான் ஓடோடி செல்லக்கூடியவனாக இருப்பேன். இந்த நிலையில ஒரு சில புனிதர்கள் வாழ்ந்தார்கள். மேக்ஸ்மிலியன் கோல்பே, நல்லா கவனிங்க, அந்த முதல் உலக போரின் போது அந்த சித்திரவதை கேம்பில் அடைக்கப்படுகிறார். அப்போ ஒரு மனிதன் தப்பித்து ஓடி விடுகிறான். அப்போ அந்த மனுஷன் திரும்பி வரலாம். ஒவ்வொரு நாளும் 10 பேரை செலக்ட் பண்ணி செய்வாங்க, கொல்லக்கூடிய நிலை ஏற்படுகிறது. அந்த நிலை ஒரு மனிதனை தேர்ந்தெடுக்கிறார்கள். அவன் சிறைச்சிலிருந்து அழுது கொண்டு இருக்கிறார். ஐயோ, நான் சாக போகிறேனே, என் மனைவியின் பிள்ளைகளை யார் பார்த்து கொள்வார் என்று புலம்பிக் கொண்டிருக்கின்ற போது இதை யார் கேட்கிறா? மேக்ஸ்மிலியன் கோல்பே கேட்கிறார். அப்போ உனக்கு பதில் நான் சாகிறேன். அதான் பரிவுள்ளம். ஏன்னா இந்த மேக்ஸ்மிலியன் கோல்பே என்னை விட அவர் மதிப்புக்குரியவராக பார்த்தார். என் அன்புக்குரியவர்களே, இப்படிப்பட்ட நிலை இருக்க வேண்டும். புனித தமியானை எடுத்துக்கொள்ளுங்கள். அவர் தொழுநோயாளர்களுக்கு மத்தியில் வாழ்ந்தவராக இருக்கிறார். அந்த தொழுநோயாளர்களுக்கு மத்தியில் வாழ்ந்தவராக, அந்த நோயவே தான் பெற்றுக்கொண்டவராக இருக்கிற ஒவ்வொரு தொழுநோயாளியும் அவர் தன்னை விட மதிப்புக்கு உயர்ந்தவராக பார்த்தார். அதே போல் அன்னை தெரசாவை எடுத்துக்கொள்ளுங்கள். ஒவ்வொரு காயப்பட்ட மனுஷனையோ அந்த குப்பையில் கிடக்கக்கூடிய அந்த பச்சை குழந்தைய கையில் தூக்குகின்ற போது, அதை சீல் வடிகின்ற நிலையில் இருக்கக்கூடிய அந்த புண்களோடு இருக்கக்கூடிய அந்த மனிதனை பார்க்கின்ற போது, சாகும் தருவாயில் இருக்கக்கூடிய அந்த மக்களை பார்க்கின்ற போது அன்னை தெரசா எப்படி பார்த்தார்? என்னை விட அவர் மதிப்புக்குரியவர். இவர்கள் எல்லாருமே காயப்பட்ட மனிதர்களில் இயேசுவை பார்த்தார்கள். என் அன்புக்குரியவர்களே, ஒவ்வொருவருமே மற்றவர்களை பார்க்கின்ற போது என்னை விட மதிப்புக்குரியவர்கள் என்று எண்ணினோம் என்றால் அவர்கள் பலவீனமானவர்கள், குறையுள்ளவர்களாக இருந்தாலும் குறைய சொல்லவே மாட்டோம். இன்னைக்கு நல்லா கவனிங்க, நம்முடைய குடும்பத்தில் குறையுள்ள மனிதர்கள், அவங்க குறைய சொல்றோமா? இல்லை. ஆனால் வெளியில் உள்ள மனிதருடைய குறையை நம்ம சொல்லி என்ன செய்கிறோம்? காயப்படுத்துகிறோம். காரணம், அவங்கள என்னை விட மதிப்புக்குரியவர்களாக நாம் பார்ப்பதில்லை. எப்பொழுது நாம் நம்மை விட மற்றவர்களை மதிப்புக்குரியவர்களாக பார்க்கிறோம், இயல்பாக நம்முடைய உள்ளத்திலிருந்து அந்த பரிவு ஊற்றெடுக்கும். அப்பொழுது கடவுள் தரக்கூடிய மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ள முடியும். கடவுள் பரிவுள்ளவராக இருக்கிறார். கடவுளால் அனுப்பப்பட்ட இறைமகன் இயேசு கிறிஸ்து பரிவுள்ளவராக இருக்கிறார். கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட திருத்தூதர்கள் பரிவுள்ளம் கொண்டு நற்செய்தியை போதித்தவர்களாக இருக்கிறார்கள். பல்வேறு புனிதர்கள் அவர் பரிவுள்ளத்தோடு தன்னுடைய நற்செய்தி பணியை செய்தவர்களாக இருக்கிறார்கள். கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்ட கடவுளுடைய சுவிகார பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நானும் நீங்களும் அந்த கனிவுள்ள இதயத்தோடு, அதே போல துன்புறுகின்ற மனுஷனுக்கு மத்தியில் நம் நிலையை விட்டு இறங்கி உதவி செய்கின்ற போது, மற்றவர்களை நம்மை விட மதிப்புக்குரியவர்களாக பார்க்கின்ற போது நிச்சயமாக நாம் கனி உள்ளவர்களாக மாற முடியும். இயேசு சொன்னது போல விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது. அந்த விண்ணரசு எங்கே நெருங்கி வரும்? உங்களுக்கு அருகில் வரும். உங்களுக்கு அருகில் கடவுள் இருப்பார். கடவுள் மகிழ்ச்சியை தந்தருள்வாராக. ஆமேன்.